எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால உலக நாடுகள் எல்லாம் அரசியல் செஞ்சது இந்த உப்பை சுத்தி தான். அதனால தான் அந்த காலத்துல ஆட்சியாளர்கள் உப்பு உற்பத்தியை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த உப்பு வரி தான் பிரெஞ்சு புரட்சி நிகழ்ந்ததற்கான முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணா சொல்லப்படுது. இந்திய சுதந்திர போர்ல காந்தி கையில் எடுத்த அகிம்சை ஆயுதம் கூட உப்பு தான். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினர் கிட்டத்தட்ட அனைத்து உப்பளங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. உப்பு உற்பத்தியாளர்கள் அரசுகிட்ட மட்டும்தான் இனிமே உப்பை விற்கணும், அதற்கான விலையை அரசே நிர்ணயிக்கும், உப்பை வெளியாருக்கு விற்பது சட்டவிரோதம் அப்படின்னு பிரிட்டிஷார் அறிவிச்சாங்க. அது தவிர ஊர் மண்ணிலிருந்து உப்பு தயாரிப்பது, அதாவது காய்ந்த மண்ணில் படிந்த உப்பை சேகரிப்பது, பாறைகளில் உப்பை வெட்டி எடுப்பது போன்றவை தண்டனைக்குரிய குற்றங்களாக அறிவிச்சாங்க. பிரிட்டிஷார் உப்பு ஏற்றுமதியில நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டம் தான். 1930 உப்பை ஆயுதமாக கொண்ட ஓர் அரசியல் இயக்கம் உருவான போதுதான் பிரிட்டிஷ் அரசு நெருக்கடியில் சிக்கியது. இதற்கு வித்திட்டவர் நம் தேச தந்தை காந்தி. உரிமமின்றி உப்பு தயாரிக்க கூடாது என்ற ஆங்கில அரசின் சட்டத்திற்கு எதிராக இந்தியர்கள் தங்கள் தேவைக்குரிய உப்பை தாங்களே தயாரித்துக் கொள்ளலாம் என்று காந்தி அறிவித்தார். அது மட்டுமில்லாமல் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத்தின் தண்டி நோக்கி சுமார் 400 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டார். இது மக்களிடையே பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கியது. 1930 ஏப்ரல் 6 அன்று உப்பு சட்டத்திற்கு எதிராக தண்டியில் உப்பெடுத்தார் காந்தி. அதே சமயம் இங்கே தமிழகத்தில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளுக்கு பின் ஆங்கிலேயர் என்ன விதமான அடக்குமுறையை ஏவினாலும் மக்கள் துணிந்து நின்றார்கள். 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் உருவானது. இதில் உப்பு சட்டத்தில் சில தளர்வுகள் கொண்டு வர பிரிட்டிஷ் அரசு ஒப்புக்கொண்டது. அதாவது மக்கள் தங்கள் பகுதியில் தேவைக்குரிய அளவு மட்டும் உப்பை உற்பத்தி செய்து கொள்ளலாம், அதை வெளியே விற்கக்கூடாது, தலைச்சுமையாக மட்டும் கொண்டு செல்ல வேண்டும், வண்டிகளில் ஏற்றிச் செல்லக்கூடாது என்ற சரத்துக்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. இதற்கு பிறகுதான் ஏழை உப்பு தயாரிப்பாளர்கள் பயனடைந்தார்கள். இப்போ மாசி சம்பல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? ஒரு பாதி முறி தேங்காய் வேணும், ஒரு 6 வத்தல், சின்ன வெங்காயம், உப்பு தேவையான. மாசி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க? வத்தல் முதல்ல சுட்டுக்கிறணும். வத்தலை முதல்ல சுடணும் இல்லையா? இப்போ அடுப்பில் வச்சு சுட போறீங்க. ஆமாம். முதல்ல வத்தலை சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போறோம். நீங்க இப்போ மிக்சியில் அரைக்க போறீங்களா, அம்மியில் அரைக்க போறீங்களா? அம்மியில் தான் அரைக்க போறீங்க. அரைச்சிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட்ல வந்து வத்தலை வந்து சுட்ட வத்தலை ஃபர்ஸ்ட்ல அரைக்கணும். ஃபர்ஸ்ட் சுட்ட வத்தலை அரைக்கணும், தனியா அரைக்கணும். அதுக்கப்புறம் மாசி, அப்புறம் தேங்காய். அரைச்சிட்டு அதோட அந்த வெங்காயத்தை சேர்த்து அரைக்கணும். இது என்ன மாதிரி வரும்? ஒரு துவையல் மாதிரி வரும். துவையல் மாதிரி வரும். இது உதிரியா இருக்கும். இதை நம்ம வந்து சாத்துக்கோ இல்லை மற்றதுக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து ஆப்பத்துக்கு தான் வச்சு நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் இல்லையா? ஆப்பத்தோட வச்சு டேஸ்ட் பார்த்துக்கலாமா? ஆப்பம், மாசி சம்பல். இந்த மாசி சம்பளை தனியாக சாப்பிடும்போது இந்த மாசி மீனுடைய அந்த ஃப்ளேவர், அதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம், அந்த சுட்ட மிளகா வத்தலினுடைய காரம், தேங்காயினுடைய சுவை, இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லையா? சாப்பிட்லாம். கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், இந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்லாம். மாசி சம்பல் உண்மையிலேயே
பக்காவா இருக்குங்க. தென் தமிழக மாவட்டங்கள்ல இருக்கிற சில கோவில்கள்ல ஏதாவது நேர்ந்துக்கிட்டா அதுக்கு காணிக்கையாக உப்பை வாங்கி போடுற வழக்கம் இருக்குது. உப்பும் மிளகும் சேர்ந்து போடுற வழக்கமும் சில கோவில்கள்ல இருக்குது. இந்துக்கள்கிட்ட மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் கூட இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள்ல உப்பையும் மிளகையும் காணிக்கையாக கொடுக்கறாங்க. காணிக்கை கொடுத்த உப்பை அரிஷ்ட பண்டம் அப்படின்னு வீடுகளுக்கு எடுத்துட்டும் போறாங்க. மீனவர்கள் வீசுற வலையில ஒரு முனையில இந்த உப்பை ஒரு தாள்ல கட்டி வச்சிருந்தா வலையில நிறைய மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை. உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். உப்பு அளவோடு சேர்த்துக்கிட்டா உணவுக்கு சுவை, அதுவே அளவுக்கு மீறினா சாப்பிடவே முடியாது. அது மாதிரி தான் தலைவன் தலைவிக்கு இடையேயான ஊடலும் அளவோடு இருந்தா இன்பம், இல்லைன்னா துன்பம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தூத்துக்குடி பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் இருக்குங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கே நாம பேசாம மிச்சத்தை நாளைக்கு பேச போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். பை.